இப்போ வந்துட்டு கலையரசனை வந்து இவன் பாம்பு சரியான விஷம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதா இருக்கட்டும், கனி அவர்களை கலாய்க்கிறதா இருக்கட்டும், சபரி வந்து தளபதி விஜய் மாதிரி பண்றான், இவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது போல அப்படின்னு கலாய்க்கிறது, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்ன பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்கன்னு சொல்லிட்டு பாரு ஜெயில உட்காந்து ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாரு என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 2-3 டேஸா நான் பாக்குறேன், விஜய் டிவில வர எல்லா ப்ரோமோஸ்லயுமே பாரு இருக்காங்க. பாரு இல்லாம ஒரு ப்ரோமோ தேடுறது வந்து கஷ்டமா இருக்கு. மேபி பாரு தான் அங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் கொடுக்காததுனால எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு பாருவை மட்டும் தூக்கி காட்டுறாங்க அப்படின்னு தோணுது. பிளஸ் இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் வேற வரப்போறாரு. சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் வந்துருச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பேசுவாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸா நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப வேர்ஸ்டா தான் இருந்துச்சு. இவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல இதுக்கு வெளியில இருந்து கொடுக்குற விமர்சனங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆதிரை மேலையும், பார்வதி மேலையும், அரோரா மேலையும். இப்போ அரோரா கொஞ்சம் இந்த மாதிரியான அடல்ட்ரி கண்டென்ட் எல்லாம் யோசிக்காம பேசாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.